ஆயில் விட்டதுக்கப்புறமா ஆனியன் சேர்த்துக்கோங்க. ஆனியன் சேர்த்ததுக்கப்புறமா நீங்கள் நல்லா அதை ஃப்ரை பண்ணுங்கள். அது பாதி வதங்கினதுக்கப்புறமா தான் நீங்கள் மற்றதை ஆட் பண்ண போகிறீங்க. இந்த சிக்கன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்பைசஸ் தேவையில்லை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நமக்கு வேண்டாம். ஸோ இந்த வெங்காயம் நல்லா பாதி வதங்கணும். இந்த வெங்காயம் பாதி வதங்கினதுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துட்டு அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா அது பாதி வதங்குச்சுன்னா போதும் நம்மளுக்கு. அதுக்கப்புறம் நம்ம சிக்கனோடு சேர்த்து அதை வதக்க போகிறோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு சிக்கன் ஆட் பண்ணுறோம். சிக்கன் ஆட் பண்ணதுக்கப்புறமா அதோடு சேர்த்து அந்த வெங்காயமும் சிக்கனும் நல்லா நமக்கு வதங்கணும். அதுதான் நமக்கு டேஸ்ட்டு. நம்ம இந்த டைமில் நம்ம எதுவுமே போட போகிறதில்ல. உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள் எதுவுமே இப்போ நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல. சிக்கன் மட்டும் நம்ம நல்லா வெங்காயத்தோடு சேர்த்து அதை வதங்க போகிறோம். வதங்கினதுக்கப்புறமா அது வதங்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாம். மூடி வச்சதுக்கப்புறமா நம்ம திரும்ப பார்க்கலாம். ஓப்பன் பண்ணி திரும்ப நம்ம அது பார்க்கும்போது அது ரொம்ப நல்லா உங்களுக்கு வதங்கியிருக்கும். வெங்காயத்தோடு சேர்த்து அது நல்லா வதங்கியிருக்கும். ஸோ அந்த ஆனியனும் சிக்கனும் தண்ணி விட்டுருக்கும். அந்த தண்ணி நம்ம வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி அப்புறம் லேட்டராக பின்னாடி ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இந்த தண்ணியிலே நீங்கள் நெக்ஸ்ட்டு என்னென்ன மசாலாஸ் வேணுமோ அது எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த சிக்கனை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ண போகிறோம். ஸோ தக்காளி ஆட் பண்ணி திரும்ப நல்லா அதை நம்ம வதக்கிட போகிறோம். தக்காளி கொஞ்சம் வதங்கிறதுக்கு நம்ம அந்த தக்காளியும் சிக்கன், ஆனியன் எல்லாமே வதங்கணும். அதுக்காக நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறோம். க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் திரும்ப ஓப்பன் பண்ணி நம்ம அதை நல்லா வதக்கி விடலாம். திரும்ப அதை நம்ம நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா அது நல்லா தக்காளியெல்லாம் ஸ்மாஷ் ஆகிருக்கும். ஸோ இப்போ நம்ம சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர், சால்ட் எல்லாமே ஆட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம இது மூணையும் எவ்வளோ நமக்கு வேணுமோ, எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு காரம் எப்படி வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் இதை சேர்த்துக்கலாம். ஸோ இது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஃபைனலாக நீங்கள் இது பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதில் நம்ம நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம செக் பண்ணுவோம். நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு காரம், உப்பு எல்லாத்தையுமே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் இதில் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். கிரேவியாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தண்ணி நீங்கள் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நீங்கள் அதை நல்லா உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு கிரேவி இல்லைன்னா ட்ரையாக நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் அதை நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன மாதிரி பக்குவத்தில் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஆல்மோஸ்ட் இந்த கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ எங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சி ஓகே. பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.